प्लीज श्रीमात्रे नमः। तनिमाद्वैदवलग्नम् तरुणारुण सम्प्रदाय तनुलेखम् तटसीमनिकम्पायाः तरुणिम सर्वस्वमाद्यमद्राक्षम्। तटसीमनि कम्पायाः, கம்பாயாகன கம்பா நதி. அவதான் கம்பா நதியிலேயே உலவிக் கொண்டிருப்பவள், அங்கேயே நடந்துட்டு இருக்கவோ அப்படிங்கறதான் அடிக்கடி சொல்றார் அவர். கம்பா நதி, அந்த கம்பா நதியில் அவ எப்படி இருக்கா? தட்டசீமணி, அந்த கம்பா நதி தட்ட அப்படின்னாக்க கரை அப்படின்னு சொல்றோம். கம்பா நதி தீரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கம்பா நதி தீரத்தில் இருக்கக்கூடியவளை நான் பார்த்தேன் அப்படிங்கிறார் மூக்ககவி. அந்த கம்பா நதிக்கரையில் இருக்கக்கூடியவளை நான் பார்த்தேன். அப்ப எப்படி இருக்கான்னா அவளை எப்படி இருக்காவோ, அவர் பார்க்கிற அந்த தேவி, அந்த காமாட்சி எப்படி இருக்கா? தானே மாத்வைதவலக்னம், ரொம்ப மெல்லிசான இடையை கொண்டவளாக. அது ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்காருன்னா, இடை குறுகிய இடை, அந்த மெல்லிசான இடையை கொண்டவளா அவ இருக்கா. சரி, ரைட்டு. தருணி தருணாருண சம்பிரதாய தனுலேகம். தருணாருண, தருண அருண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பிரிக்கலாம். தருண அப்படின்னா இளமை, தருணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. பாலா, தருணி, மாதா அப்படின்னு சொல்றது. அப்ப இளமை, யவ்வன பருவத்தில் இருக்கக்கூடியவள். அப்ப தருணாருண அப்படின்னா தருணா அருண. அருணன்னாக்க சூரியன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? தருணா அருணன்னா எழுந்து வரக்கூடிய அந்த சூரியன். அருணம்னா சிகப்பு கலர்னு இன்னொன்னு இருக்கு, ஏற்கனவே சிகப்பு கலரில் இருக்கக்கூடியவள். அப்ப இளஞ்சிவப்போடு அப்படின்னு சொல்லலாம். இளம் சிவப்போடு இருக்கக்கூடிய இளம் சூரியனை போல. இளம் சூரியன், சூரிய கதிர்கள் எழுந்து வரும்போது அப்படியே மெது அந்த வரும்பொழுது, அந்த காலங்காலத்தால வரும்பொழுது எப்படி இருக்கு, அதை ஒத்தா மாதிரி அவளுடைய என்ன இருக்கு? சம்பிரதாய தனுலேகம். தனுனா பாடி, இந்த உடம்பாகப்பட்டது இளம் சூரியனை போல ரொம்ப மெல்லிசா இளமை மேனி கொண்டவளாக அவள் இருக்கா. யாரு? இவர் பார்த்தாரே, கம்பா நதிக்கரையில் மூக்ககவி பார்த்த அந்த காமாட்சி அப்படி இருக்காள். நுண்ணிய இடையை உடையவளா இருக்கா. அப்படியே மெல்லிசான இடை, ஒடிஞ்சு விடுறா மாதிரி இருக்கு, அப்படியே நளினமாக இருக்கா. அப்படி இருக்கக்கூடியவள் இளம் சூரியனை ஒத்தா மாதிரியான ஒரு மேனியோட, ஒரு உடல் வாகோட அங்கு இருக்கா. சரி, அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா, தருணிம சர்வஸ்வம் ஆத்யம் அத்ராட்சம் அப்படின்னு கொடுக்கிறார். திரும்பவும் தருணிம, தருணிமன்னா திருப்பி இளமை யவ்வன பருவத்தோடு. தருணிம சர்வஸ்வம் தருணிம அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாமே இளமை பருவத்தோடு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடு. அது எல்லாமே இளமை பருவத்தோடு அப்படின்னு பார்த்தா, இளமை பருவத்தோடு இருக்கக்கூடிய துள்ளலோடு வனப்போடு அப்படிங்கிற அர்த்தம் அங்க கிடைக்கிறது. அந்த வனப்போடு இருக்கக்கூடிய அந்த உருவத்தை நான் அங்க பாக்குறேன். காமாட்சி தாயே, இந்த மாதிரி ஒரு உருவத்தில் உன்னை நான் கம்பா நதிக்கரையில் உன்னை பார்க்கிறேன். அப்ப ஆத்யம் அத்ராட்சம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆதி பொருளாக விளங்கக்கூடியவள், முதல் இந்த கல்பத்தை படைப்பதற்காக ஆதி காரணியாக இருக்கக்கூடியவள் சொல்லிட்டு, அப்பேற்பட்ட உன்னை நான் கம்பா நதிக்கரையில் பார்க்கிறேன். அப்ப நுண்ணிய இடையோட இருக்காவன்னு சொல்றது. அப்ப சூரியன் எழுந்து வரும் பொழுது, இளமே சூரியன் எழுந்து வர்றச்சே இருக்கக்கூடிய அந்த கலர்ல, அத ஒத்த கலர்ல அதே மாதிரி ஒரு இளம் பெண்ணான மேனியோட இருக்கா. அந்த இளம் பெண்ணான மேனிங்கிறது கூட எப்படி இருக்கும்னா, அந்த யவ்வன பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த வாலிபத்துள்ளலோட வனப்போட அந்த உருவத்தோட இருக்கிற உன்னை நான், ஆதிகாரணியான உன்னை நான் இங்கு கம்பா நதிக்கரையில் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மூக்ககவி சொல்கிறார். பௌஷ்டிக கர்ம விபாகம் பௌஷ்பச்சரம் சவிதசின்னி கம்பாயாஹ அத்ராக்ஷமாத்த யௌவனம் அப்யுதயம் கஞ்சிதர்த்த சசிமௌலே. பௌஷ்டிக கர்ம விபாகம், கர்ம விபாகம், கர்ம விபாகத்தால் பௌஷ்டிகமானவள். அது என்ன கர்ம விபாகம் அப்படின்னா, நீ செய்த கர்ம பலனின் காரணத்திற்காக, கர்மா நுண்ணியே ஒரு பயந்து கொண்டு வேறு விதமாக அதை நோக்கக்கூடிய புண்ணிய கர்மா
புண்ணிய செயல்கள் செய்ததின் பலனாக நீ பௌஷ்டிகத்தில் இருக்கிறாய். பௌஷ்டிகம்னா புஷ்டியா இருக்கேன்னு அர்த்தம். இருக்கே அப்படின்னா என்ன அர்த்தம்? புஷ்டியான கொஷ்கு முஷ்கும் குண்டு கொஷ்குன்னு இருக்கா அப்படின்னு அர்த்தம். போன செய்தல் தான் ரொம்ப மெல்லியை இடை முடிந்து விழற மாதிரி தேகம் அப்படின்னு பாத்துட்டு வந்திருக்கோம். அதுக்குள்ள இங்க புஷ்டியா இருக்கான்னு ஓ குண்டு கொஷ்குன்னு சொல்றாரு, அது எப்படி முன்னுக்கு பின் முரணா இருக்கேன்னு நம்ம யோசிப்போம். அப்படி கிடையாது. அப்படின்னா என்ன, செழிப்பா இருக்கா. என்ன விதமான செழிப்பு அப்படின்னா புண்ணிய பலன்னும் போது எப்படி செழிப்பு இருக்கும்? எங்க போனாலும் காசு பணம் தான் செழிப்புன்றது கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சிம்பிளா உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி ஒண்ணு சொல்றேன். அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய கோவில்களுக்கும் போறோம். கோவில்கள் நிறைய இருக்கு. பெரிய கோவில்கள் இருக்கும், நடுத்தரமான கோவில்கள் இருக்கும், ரொம்ப சின்ன சின்ன இந்த மாரியம்மன் கோவில், சின்ன சின்ன கோவில் ஊர்கள் எல்லாம் கூட நிறைய சின்ன சின்ன கோவில்கள் எல்லாம் இருக்கும். எந்த கோவிலாக இருந்தாலும் அந்தந்த கோவில்ல இருக்கிற மூல மூர்த்தங்களுக்கு போய் அதை தொட்டு அபிஷேகம் பண்ணி அதுக்கு அர்ச்சனை பண்ணி பூ வைக்கிற பாக்கியமே செழிப்பு. அப்படி எடுத்துக்கலாம். ஈஸியா புரியணும்னா நம்ம காசு பணம் வீடு வாசல் பங்களாவோட அப்படி இருந்தா செழிப்புன்னு அர்த்தம் கிடையாது. அதெல்லாம் செழிப்பே கிடையாது. புற அழகு. இந்த பகவானுக்கு இந்த பாதத்தை பிடிச்சுக்கணும்னு நினைச்சுண்டு போன ஜென்மத்துல அவன் பண்ணிய புண்ணிய பலனின் காரணமாக இன்னைக்கு அவனுக்கு அப்பா போன ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணியோ இப்படி இந்த இடத்துல மூலமூர்த்த பாக்கியம் கிடைச்சதே நினைக்கிற மூலியம் நம்ம. அந்த மாதிரி ஒரு பெரிய கோவில்களில் இருக்கக்கூடிய குருக்களாகட்டும், பட்டராகட்டும், சிவாச்சாரியர்களாகட்டும், சின்ன மாரியம்மன் கோயில் இருக்கிற பூசாரி ஆகட்டும், யாரா இருந்தா என்ன நம்ம போக முடியுமா? போக முடியாது. நமக்கு அது அதிகாரம் கிடையாது. அப்படி அவளுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த செழிப்பு பூர்வ புண்ணிய பலனின் காரணமாக கிடைத்த புஷ்டி அப்படிங்கிற அர்த்தத்தை இங்க கொடுக்கிறது. பௌஷ்பச்சரம் சௌதசி சவித சீம்னி கம்பாயாக. திரும்ப அதே கம்பா நதிக்கரையில் உன்னை பார்த்தேன்னு தான் சொல்றார். திரும்பவும் எப்படி இருக்கிறவள் அப்படின்னா இந்த புஷ்டியோடு இந்த செழிப்போடு இருக்கக்கூடியவளின் புண்ணிய பலன் அப்படின்னு புண்ணிய பலனால் கிடைத்த அந்த செழிப்போடு இருக்கக்கூடியவளை பௌஷ்பச்சரம் சவித சீனி. பௌஷ்பம்னா புஷ்பம், புஷ்பச்சரம்னா புஷ்பத்தின் அம்புகள், புஷ்பத்தால செய்யப்பட்ட புஷ்ப பானம். புஷ்ப பானத்தை விடக்கூடியவன் யார்? மன்மதன். மன்மதன் ஒரு முறை புஷ்பபானம் விடும் பொழுதும் அவனுக்கு வெற்றி தான். ஏன்னா அந்த வெற்றியின் நோக்கில தான் அவன் ஒரு முறையும் பானத்தை விடுகிறான். அவன் வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்த அத்தியாபிகா நீ. அப்பேற்பட்டவள் அங்க கொண்டு போறார். அதை அப்பேற்பட்டவள் கம்பா நதிக்கரையில் விடுகிறாய், நான் உன்னை பார்க்கிறேன். அத்ராட்ச மாத்த யவ்வனம். எப்படி இருக்க? ரொம்ப யவ்வனத்தோட இருக்கிற. எப்படி இருக்க நீ? ரொம்ப யவ்வனத்தோட இளமை தொள்ளலோட அங்க இருக்க. உதயம் கஞ்சிதர்த்த சசிமௌலே. சசிமௌலேனா திரைச்சந்திரன். திரைச்சந்திரனை தலையில் சூடியவன் அப்படின்னு கொடுக்கிறார். திரைச்சந்திரனை தலையில் சூடியவன் யார் அப்படின்னு பார்த்தாக்க பரமசிவன். அந்த பரமசிவனின் ஏகாதிபத்தியமான அந்த பரமசிவனின் சிறப்பிற்கு அந்த பரமசிவனே ரொம்ப சிறப்போட இருக்கான். அவனுடைய புகழுக்கு எல்லாம் காரணமாக இருப்பவளே நீ அப்படிங்கிறார். அப்பேற்பட்ட அபியுதயம், அவனுக்காகவே உதித்தவள் நீ. அவனுக்காக உதித்து இந்த இடத்தில் யவ்வனத்தோடு நீ காட்சி அளிக்கிறாய். அப்படி யவ்வனத்தோடு இருக்கும் உன்னை கம்பா நதிக்கரையில் நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட உன்னை நான் தியானிக்கிறேன். அப்படிப்பட்ட உன்னை நான் பூஜிக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படி இவளாலதான் அவருக்கு பேர் வந்தது, புகழ் வந்தது அப்படின்னு பார்த்தால் தேவியானவள் ஏக ஆம்ர மரத்தடியில் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏக ஆம்ர மரத்தடியில், மாமரத்தின் அடியில் அமர்ந்து கொண்டு தவம் செய்தாள். அந்த இடத்தில் தான் பரமசிவனும் இருந்தார். எதனாலேயே இவள் தவம் செய்து கிடைத்த அந்த தவத்தின் பலனாக கிடைத்ததனாலேயே அவருக்கு ஏகாம்பரநாதர் அப்படின்னு பேரு. அந்த மரத்திற்கும் சிறப்பு, அந்த மரத்திற்கும் சிறப்பு ஏற்பட்டது, சிவனுக்கும் புகழ் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மூக்க கவி ரொம்ப அற்புதமா இந்த ஸ்லோகத்தை வடிச்சிருக்கார். संसृत कांची देशे सरसिज दौर्भाग्य जाग्रतुध्वंसे संविन्मये विलीये सारस्वत पुरुषकार साम्राज्ये. சம்ஸ்கிருத காஞ்சி தேசே, காஞ்சி தேசத்தை, அவளுடைய இருப்பிடம், அவளுடைய வாசஸ்தலம், அவளுடைய விலாசம் எது? காஞ்சி தேசம். அந்த காஞ்சி தேசத்தில் விலாசமாக கொண்டவளே. சரசிஜ தௌர்பாகிய ஜாக்கிரதும்சம். சரசிஜம்னா என்ன? தாமரை புஷ்பம். தாமரை புஷ்பம் எல்லாம் துர்பாகியம் அடைஞ்சதுங்கிறார். இதுடா இது? இவ்வளோ நாழி கண்ணே தாமரை,
அவளுடைய கண்ணு தாமரை கண்கள், அவளுடைய முகம் தாமரை, அவ கை தாமரை, அவளுடைய பாதம் தாமரை, அவள் அமர்ந்திருப்பதே தாமரை புஷ்பம். 1000 இதழ் கொண்ட தாமரை பூ எந்த தேவி முகம்னு பாட்டு வேற. இப்படி எல்லாம் இருக்கு. இவ்வளோ வர்ணிச்சுட்டு கடைசியில இவர் என்ன வார்த்தையை போட்டிருக்கார்? சரசிஜ தௌர்பாகிய தௌர்பாகிய ஜாக்கிர துத்தம்சே அப்படின்னு கொடுக்கிறார். என்ன துர்பாகியம்? அப்பேற்பட்ட துர்பாகியம் என்ன வந்துடுத்து தாமரைப்பூக்கு அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னா, அந்த தாமரைப்பூ ஒரு இடமா அலங்கரிச்சு பாக்குறதாம். இந்த தாமரைப்பூ இவ்வளவு அழகா இருக்காளே இவள் அப்படின்னு நம்ம அவ கண்ணுக்கு ஈடாவமான கண்ணே தாமரைன்னு கண்ணுல இதழ வச்சு பார்த்துதான், முகமே தாமரைன்னு இது பார்த்துதான், கைகள்ல தாமரை பூவை கையில கொண்டு வந்து கொடுத்து அதையும் பார்த்துதான், அவள் உட்காருவதற்கு பீட்டமாகவும் அது அமைஞ்சு பார்த்துதான், பாதத்தாமரைன்னு சொல்லி அதையும் பார்த்துதான். எங்க எப்படி பண்ணி அவளே தாமரைன்னு பார்த்தாலும் 1000 இதழ்களை கொண்டு அலங்கரிச்சாலும் அவளுடைய அழகுக்குத்தான் ஈடாகாத காரணத்தினால் வெட்கி தலை குனிந்த துர்பாகியம்னு கொண்டு வராங்க. வெட்கி அந்த தாமரை பூ தலை குனிஞ்சுது, அதனால அது துர்பாகியம்னு கொஞ்சம் மனசு அதுக்கு இதுவாச்சு. ஆஹா, இவள் எப்பேற்பட்ட அழகு, இவளுக்கு எதிர்க்க நம்ம எப்படி இவளோட நம்மள கம்பேர் பண்ண முடியுமா அப்படின்னு அது நினைச்சுதான். அதனால அந்த வார்த்தையை அவர் அங்க போட்டார். சம்பின்மயே சம்பின்மயே விலியே சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யே அப்படின்னா, சாம்ராஜ்யம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். புருஷகார சாம்ராஜ்யம் சதுர்வித புருஷார்த்தங்கள். புருஷகார சாம்ராஜ்யம் அப்படின்னும் போது பேரறிவு கொண்டவள் அவள், சம்பின்மையே விலியே பேரறிவு கொண்டவளான அவள் இந்த சாம்ராஜ்யத்தையே தண்ணீதுன்னு ஆக்கிவிட்டா. ஏன் அப்படி ஆக்கின்ற அவள் யார்கிட்ட கலந்தா? ஏகாம்பிரநாதனோட கலந்தவள். அவகிட்ட நானும் கலந்துக்கிறேங்கிறார் மூக்க கவி. ஏகாம்பிரநாதனோட கலந்த அவள் தந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கின்றவள், பேரறிவு கொண்டவள், அவகிட்ட நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவர். இங்க சாரஸ்வதங்கிற வார்த்தைக்கு ஒன்னும் அர்த்தம் புலப்படலையே இதுல அப்படின்னு பார்த்தால், இங்க ஆதிசங்கரர் ஒரு காமபீட்டம் அப்படின்னு சொல்லி காமகோட்டி பீட்டம் அப்படின்னு அமைச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவினார். அது ஒரு சர்வஞ பீட்டம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துல இருக்கு. அததான் அங்க அமைச்சார், அவர் தான் அமைச்சார்னு எல்லோரும் சொல்லி வழி வழியா நம்ம கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த பீடங்களுக்கெல்லாம் சரஸ்வதி அப்படிங்கிற சந்நியாச பட்டம் எல்லா சுவாமிகளுக்குமே அந்த முடியும் பொழுது சரஸ்வதி சரஸ்வதிங்கிற சந்நியாச பட்டம் அது கொடுக்கப்பட்டது. அதனாலதான் இங்க சாரஸ்வத புருஷகார சாம்ராஜ்யம் அப்படின்னு அந்த சாம்ராஜ்யத்திற்கு சரஸ்வதி என்ற பட்டத்தை கொண்ட காமகோட்டி பீட்டமான அந்த சாம்ராஜ்யத்தில் பேரறிவு கொண்டவளாக காமாட்சியானவள் பரமேஸ்வரனுடன் 2 கலந்தாள். அவளோட கலந்த அவளிடம் அவள் மனதுடன் நானும் கலக்க நினைக்கிறேன். அப்படிப்பட்ட காமாட்சியே தேவியே உன்னை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இங்க மூக்க கவியத்துல சொல்லியிருக்கார். மோதித மதுகர விஷிகம் ஸ்வாதிம சமுதாய சார கோதண்டம் ஆத்ருத காஞ்சி கேளனம் ஆதிமமாருண்ய பேதமாகலயே. மோதித மதுகர விஷிகம். மதுனா எல்லாருக்குமே தெரியும், தேன். கரம்னா கை, அது எல்லாருக்குமே தெரியும். மோதித மது அப்படின்னா மதுவால் தேனால் அட்ராக்ட் ஆகி, இப்ப தேன்ல அட்ராக்ட் ஆறது அப்படின்றது எதுன்னா நமக்கு தெரியும், வண்டு. அப்ப அந்த தேன் எங்க இருந்தாலும் அந்த வண்டு அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா, பூவுல இருந்தா வண்டு அட்ராக்ட் ஆகி அந்த தேனை குடிக்கும். அப்ப அந்த பூ எங்க இருக்கு? கரங்கிற வார்த்தையை போட்டிருக்கார், கையில இருக்கு. கையில இருக்க விசிக்கம்னா விரிந்து அவள் கையில் அந்த புஷ்பங்கள் இருக்கு. என்னென்ன புஷ்பங்கள்? அவளுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய புஷ்பங்கள், வண்டுகளுக்கு இன்பத்தை கொடுக்கிறது அப்படிங்கிறார். என்னென்ன புஷ்பம் அப்படின்னு பார்த்தா எப்பயுமே பஞ்ச புஷ்பங்கள் தான் சொல்லப்படுகிறது. தாமரை, செங்கழுநீர், செவ்வல்லி, செவ்வாம்பல், மாம்பூ. இந்த 5 புஷ்பங்களுக்கும் ரொம்ப உயர்ந்த இடத்தை கொடுத்து வச்சிருக்கார் மூக்க கவி. அதனால அவ தன்னுடைய கையில அதை வச்சுட்டு இருக்கா. அந்த புஷ்பங்களால் அது அட்ராக்ட் ஆகுது. தன்னுடைய வலது கையில அத பஞ்ச புஷ்ப பானம், அதுதானே பஞ்ச புஷ்ப பானம் தானே, வலது கையில அத வச்சுட்டு இருக்கா. எதுக்கு? அது மது குடிக்கிறது, தேன் குடிக்கிறது, வண்டுகள் வருதுன்றத காட்ட, வண்டு குடிக்கிறது. அந்த பூவுக்கு அவ்வளோ இது கொடுக்கிறார் அவர். சரி, அடுத்தது என்ன கொடுக்கிறாருன்னு பார்த்தா சுவாதிம சமுதாய சார கோதண்டம். கோதண்டம்னா என்ன?
வில்லு. அம்பாள் கையில இருக்கிறது என்ன வில்லு அப்படின்னா கரும்பு வில். அது என்ன இக்ஷு கோதண்டம் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். நம்ம முன்னாடி தியான ஸ்லோகத்திலேயே அதை நம்ம படிச்சிட்டோம், இக்ஷு கோதண்டம்னு. இக்ஷு கோதண்டம்னா கரும்பு வில். சரி, இந்த கரும்ப சார கோதண்டம். அப்ப அந்த இக்ஷுவிலிருந்து கிடைக்கக்கூடிய சாரம் என்ன? கரும்பிலிருந்து கிடைக்கக்கூடியது நமக்கு கற்கண்டு கிடைக்கிறது, சக்கரை கிடைக்கிறது, வெல்லம் கிடைக்கிறது. இந்த இனிப்பு பண்டங்கள்லாம் அதிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த சமுதாயத்திற்கு அது எல்லாத்தையும் கிடைக்கிறது. கிடைக்கக்கூடிய அந்த இனிப்பு வஸ்துவுக்கு மூலமாக இருக்கக்கூடியது கரும்பு. அந்த கரும்பு வில்லை கையில் கொண்டவள். ஆமா, பின்ன பஞ்சபாணமா அம்பு இருந்தா வில்லு வேண்டாமா? அப்போ கரும்பு வில்லை அதை கையில் கொண்டவள் எங்க இருக்கா? ஆதிருத காஞ்சி கேலனம். காஞ்சி மாநகரத்தில் கேலனம்னா விளையாடுறா. அந்த காஞ்சி மாநகரத்தில் விளையாடுறா. யாரவ? ஆதிமம் ஆருண்ய பேதம் ஆகலையே. ஆதிம அப்படின்னா ஆதி காரணியாக இருந்தவள். ஆதி காரணியாக இருந்தவள். ஆருண்ய, திருப்பி ஆருண்யன்னா சிகப்பு கலர். அருணாருண, அருணம், ஆருண்யம் எல்லாமே என்ன கொடுக்கிறது? அந்த சிகப்பு கலரை கொடுக்கிறது. அந்த சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அவளை வேதம் ஆகலையை எப்பொழுதும் நாம் சிந்தித்துக் கொண்டே இருப்போம். அப்பேற்பட்டவள் அவளுடைய பாதங்களை பிடித்துக் கொண்டு எப்பயுமே அவளை சிந்திச்சென்று போன தியானம் பண்ணிட்டே இருப்போம். அப்ப அப்படி நம்ம சிந்திச்சோம்னா இவ என்ன சொல்றா? திரும்பவும் அதையே எடுத்துக்கிறார். மனசு அப்படிங்கிற கரும்புவில், மனசுங்கிற கரும்புவில்ல அவளுடைய கண்ணுல இருந்து என்ன வருது? கருணை. அப்படியே தாரதாரையா வருது, கொட்டுறதுன்னு சொல்றோமோ இல்லையோ. அப்ப கருணைங்கிற புஷ்பங்களால தேவி நமக்கு நம்மளுடைய விருப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி கொடுப்பாள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காரு. உரீகிருத காஞ்சிபுரி உபனிஷதரவிந்த குஹர மதுதாராம் முன்னம்ரஸ்தன கலசீம் உத்சவலகரீம் உபஸ்மஹே சம்போஹோ. உரீகிருத காஞ்சிபுரி, காஞ்சி நகரத்தை. உரீகிருதம் அப்படின்னா கிருத்தம் தன்னுடைய இடம். உரீகிருத்தம்னா தன்னுடைய இருப்பிடமாகவே வச்சுட்டா, பர்மனண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உபனிஷத்து அரவிந்த அப்படி பிரிக்கணும். உபனிஷத் அரவிந்தன்னு இருக்கு இல்லையா ஒரு வார்த்தை. சொல்லும் பொழுது நெருடலா இருக்கும், அதை சேர்த்து சொல்லும் பொழுது பர்ஃபெக்டா சொல்லணும். உபனிஷத் அரவிந்த அப்படின்னு பிரிக்கணும். அரவிந்த அப்படின்னா தாமரை, உபனிஷத்னா உபனிஷதங்கள். அப்ப தாமரை பூக்களை ஒத்த உபனிஷதங்கள் அப்படிங்கிற அர்த்தத்தை அது கொடுக்கும். குஹர மதுதாராம் அப்படின்னு, குஹர மது தாராம் அப்படின்னா தாமரை பூவை போன்ற உபனிஷதங்களுக்கு பொருளாய் விளங்குபவள். சரி, மதுதாராம் அப்படின்னா உபனிஷதங்கள்னா நமக்கு அப்படியே மதுன்னா தேன் எப்படி தார தாரையா நம்ம கருணை அவ கண்ணிலேந்து பொழிகிற மாதிரி தேன் அவகிட்டேந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி உபனிஷதங்கள் நமக்கு அவ்வளவு விஷயங்களை தார தாரையா நமக்கு கொடுக்கிறது. தாமரை பூக்களை ஒத்த உபனிஷதங்கள். இந்த தாமரைப்பூ யார் யாருக்கிட்ட எல்லாம் இருக்குன்னு வேற சொல்றார். பிரம்மா கிட்ட இருக்கு, முந்தி தாமரையில் உதித்தவர் அவர். பிரம்மாட்ட இருக்கு, லட்சுமிட்ட இருக்கு, சரஸ்வதிட்ட இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப விருப்பமான, அவர்களுக்கு இருப்பிடமானதே அது, ரொம்ப விருப்பமானது அது. அப்பேற்பட்ட தாமரை பூக்களை ஒத்த உபனிஷதம் இது. இந்த உபனிஷதங்களுக்கு பொருளே இவள். இதுக்கு அத்தனை உபனிஷத்தும் எல்லாத்தையுமே உண்டாக்கினவளே அவள் தானே, அதனுடைய பொருளாகவே இருப்பவள். உன்னம்ரஸ்தன கலசி உற்சவலகரீம் உபாஸ்மகே சம்போகோ. உன்னம்ர ஸ்தன கலசீம், ஞானப்பாலை அத்தனை பேருக்கும் கொடுக்கக்கூடிய அவள், அதனால கொடுக்கக்கூடிய காரணத்தினால அவித்யை போக்குபவள். அவித்தை அவ கொடுக்கறதுனால அவித்யை போகிறது. எல்லாருக்கும் அவித்யை போய் வித்யை வருகிறது. அதாவது அஞ்ஞானம் போய் ஞானம் வருகிறது. உற்சவ கலசி உற்சவ லஹரியும் உபாசனை அலையா வருதம். லஹர்னா அலை, ஞானம்ங்கிறது அந்த வித்யைங்கிறது அலை 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 அலையா. உற்சவம் வந்ததுன்னா மக்கள் எப்படி அலை போல புரண்டு புரண்டு வருவாளோ, எப்படி ஆர்ப்பரிச்சுண்டு அலை கடல்ல வருமோ அந்த மாதிரி ஞானம் கொப்பளிச்சுண்டு வரும், அந்த மாதிரி வரும். அப்பேற்பட்ட பேர உபாஸ்மகே. உற்சவம்னா எப்படி ஒரு பேரானந்தம் இருக்குமோ அப்பேற்பட்ட ஒரு பேரானந்தத்தோட இருக்கக்கூடிய அந்த தேவியை, எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய அந்த தேவியை ரொம்ப சந்தோஷத்தோட பேரானந்தத்தோட முழு மனசோட அவளை
மனதில் வைத்துக் கொண்டு தியானிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். அடுத்தது ஏன சிசு தீர்கலோச்சனம் ஏன பரிபந்தி சந்ததம் பஜதாம் ஏகாம்ரநாத ஜீவிதம் ஏவம் பததூரமேகமவலம்பே. தீர்க்கலோச்சனம், லோச்சனம்னா கண்ணு, உங்களுக்கு எல்லாம் தெரியும். லோச்சனா அப்படின்னா கண்ணு. தீர்க்கலோச்சனம்னா தீர்க்கமா கண்ணை கண்ணை நல்லா விரிச்சு பாரு அப்படின்னு நாமளே சொல்லுவோம். ஏதாவது தெரியலன்னா, சரியா எழுத்து இல்ல, குழந்தைகள் தப்பா படிச்சதுன்னா நல்லா பிரிச்சு பாரு, கண்ணை நல்லா பிரிச்சு பாரு, அதுல என்ன எழுதி இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா. தீர்க்கமான பார்வை, கூர்மையான பார்வை. இது எதுக்கு இருக்கும்? அவ்வளவு கூர்மையான பார்வை எதுக்கு இருக்கும் அப்படின்னா, ஏன சிசு தீர்க்கலோச்சனம். மான் மானுக்கு நல்ல தீர்க்கமான பார்வை எப்போ அப்படின்னு பார்த்தா, அது பயப்படும் போது, அதை யாராவது துரத்தின் வரும்போது வேகமா ஓடுமா பயந்துட்டு, அப்ப கண்ணை விரிச்சுட்டு ஓடுவோம். அப்ப மான் மருட்சியால், அப்ப அது அவ்வளவு தீர்க்கமான ஒரு கண்ணு அவளுக்கு. அம்பாளினுடைய கண்ணை இப்படி வர்ணிக்கிறா. மானினுடைய மருட்சியால அது எப்படி கண்ணை விரிச்சுண்டு பாக்குமோ அப்படி இருக்கா அவளோட கண்ணு. பாக்குற, ஆனா அதுக்கு கம்பேர் பண்ணலாம் முடியாது. பட் எதையாவது ஒண்ணு சொன்னாதான் நம்மளால மனசுல நிறுத்திக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக இவர் அங்க வார்த்தையை போடுறார். அப்பேற்பட்ட ஒரு கண்ணை உடையவளாக அவள் இருக்கலாம் அப்படிங்கிறது அவருக்கு. ஏன பரிபந்தி சந்ததம் பஜதாம். பஜதாம்னா பஜிக்கிறது, சததம் பஜதாம்னா சந்ததம் சததம் பஜதாம்னா எப்பவும் பஜிக்கிறது, சந்ததம் பஜதாம்னா அப்படின்னா சான்றோர்கள் பஜிக்கிறார்கள்னா பஜனை பாடுறான்னு வச்சுக்கலாம், ஸ்தோத்திரம் சொல்கிறார்கள்னு வச்சுக்கலாம், பூஜிக்கிறான்னு வச்சுக்கலாம். எந்த ஒரு வார்த்தையை வேணுமானாலும் நாம போடலாம். அப்படிப்பட்டவர்களின் உள்ள ஏன பரிபந்தி, அப்படி யார் யாரெல்லாம் சான்றோர்கள், யோகிகள், முனிவர்கள் யாரெல்லாம் அவள் மீது நம்மளும் தான் பக்தி கொண்டு அவளை பஜிக்கிறோமோ அவளினுடைய ஏன பரிபந்தி, எல்லா அவளுக்கு என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கோ அத்தனையும் போக்குபவளாக அவள் இருக்கிறாள். எல்லாவற்றையும் போக்குபவளாக அவள் இருக்கிறாள். ஏகாம்ரநாத ஜீவிதம். இவ்வளவுதானா? இதை விட மேல ரொம்ப என்ன இருக்குன்னு பார்த்தா, ஏகாம்ரநாதரினுடைய ஜீவிதமே அவள். ஏகாம்ரநாதரினுடைய உயிரே அவள். உயிரே ஜீவிதம்னா ஜீவனே அவள் அப்படின்னு சொல்லலாம். ஜீவனே அவளாக இருக்கிறாள். ஏவம் பத தூரமேகம் அவலம்பே. ஏவம் பத எவ்வளவு சொன்னாலும் எப்படி சொல்றது? இதுக்கு இவ்வளவுதான் எனக்கு வார்த்தை போட தெரியுதுங்கிறார் மூக்கர். எழுதும் போது நான் என்னன்னு சொல்வேன், எவ்வளவுன்னு சொல்வேன். ஏவம் பத தூரமே. திருப்பி இன்னும் நான் டிஸ்டன்ஸ்ல அதை யோசிச்சு பாக்குறேன். என் மண்டைக்கு அதுக்கு மேல வார்த்தை எனக்கு தெரியல. நான் எவ்வளவுதான் வார்த்தை போடுவேன், அதுக்கு ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி போயிட்டே இருக்கேன் தவிர எனக்கு இதுக்கு ஒரு வார்த்தையை போடுறதுக்கு எனக்கு தெரியல. அவளுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நான் எப்படி சொல்வேன்? குணகணாதார அப்படின்னு நேற்றுக்கு தான் பார்த்தோம். இதுல நாராயணியத்துல பார்த்தோம். அதுல நாராயணன் சொல்றாரு, இதுல தேவி சொல்றா. இதுனடா அதுக்கும் இதுக்கும் கனெக்ட் பண்றான்னு கேட்பீங்க. நாராயணனா இருந்தா என்ன, தேவியா இருந்தா என்ன, எல்லாரும் சொல்லக்கூடியது ஒரே கருத்தே. அங்க நாராயணன் தான் வஸ்தியா, தேவி தான் வஸ்தியா அப்படி எல்லாம் கிடையாது. அந்தந்த நேரத்துல படிக்கும் பொழுது அதுல இருக்கிற நல் கருத்துக்களை தான் நம்ம மெதுவா எடுத்துக்கணும். அப்படி கல்யாண குணங்களை உடையவளான அவளுடைய எவ்வளவு குணங்கள் இருக்கு, எவ்வளவு கல்யாண குணங்கள் இருக்கு, அப்பேற்பட்ட குணங்கள். நான் எப்படி எழுதுவேன், எவ்வளவுன்னு சொல்லுவேன், இதுக்கெல்லாம் ஒரு முடிவே இல்லையே அப்படிங்கிறார். அப்படிப்பட்டவோ எப்படி இருக்கா அப்படின்னா, அவளுடைய ஸ்வரூபம் எது? ஏவம் பத தூரமேகம் அவலம்பே. அதையும் நான் சொல்ல முடியல. அவளுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா மங்களஸ்வரூபம் அவளுக்கு. அப்படிதான் அவள்தான் திவ்ய மங்களஸ்வரூபம்னு வேணா வச்சுக்கலாம், சத்வகுணம் நிறைஞ்சதுன்னு வச்சுக்கலாம், இப்படி எல்லாம் வேணா வச்சுக்கலாம் அப்படின்னு வேணா தோன்றது. எது கரெக்டா இதுதான்னு சொல்ல முடியுமான்னா எனக்கு வார்த்தையை போட தெரியலையே, நான் எப்படி அதை சொல்லுவேன்? அப்பேற்பட்டவளை நான் புடிச்சுக்கிறேன் கெட்டியா. அம்மா தாயே, எனக்கு இதுக்கு மேல வார்த்தை சொல்ல தெரியல, நான் அவனை கெட்டியா புடிச்சுக்கிறேன், அப்பேற்பட்டவள் நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்பேற்பட்ட கண்ணுடையவள்னு முதல்ல சொல்றார். மான் மருட்சியில போகும் பொழுது எப்படி கண்ணை விரித்து பார்த்து கொண்டு நம்ம யாராவது ஏதாவது பண்ணிடுவாளோ பயந்து ஓடும் இல்லையோ, அந்த மாதிரி ஆனால் இவள் கருணையோடு கண்ணை விழித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்றார். தன்னை பஜனை பண்ணும் பூஜிக்க கூடிய அடியவர்களுக்கு எல்லாம் அவளுக்கு உள்ள கஷ்டங்களை எல்லாம் போக்குபவளாக அவள் இருக்கிறாள்னு சொல்றார். ஏகாம்பரநாதன் என்னுடைய ஜீவிதமாகவே அவள் இருக்கிறாள் அப்படின்னு சொல்றார்.
முடிவு என்ன வார்த்தையை போடுவேனான்னு உன்னுடைய கல்யாண குணங்கள் எவ்வளவு இருக்குன்னு சொல்றதுக்கு நான் எவ்வளவுன்னு நான் கணக்கு காட்டுவேன். அதே மாதிரி உன்னுடைய திவ்ய மங்கள ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னு நான் இதை விட இன்னும் நான் எப்படி சொல்வேன் எனக்கு தெரியலையே. அப்பேற்பட்ட உன்னை நான் பற்றி கொள்கிறேன், உன்னை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை சொல்றார். சொல்லி இது முடிச்சுக்கிறார். இன்னைக்கு கிளாஸ் நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். ஸ்ரீ மாத்ரே நமஹ. நன்றி.